அந்த காட்டில் மீனுக்குருவி வீட்டிலே கேக் தயார் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் ரோனிக்குருவியோட பையனுக்கு பிறந்த நாள் வந்தது. மீனு, என் பையனுக்கு பிறந்த நாள், எனக்கு 1 கிலோக்கு ஸ்ட்ராபெரி கேக் ரெடி பண்ணிடு. ரோனி அக்கா, நானே கேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேங்க்கா, நீங்கள் தைரியமாக போங்க. காலையில் எழுந்திரிச்சு சோனாக்குருவி கேக் ரெடி பண்ணிருச்சு. ரெடி பண்ணிவிட்டு ரோனிக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு கேக்கை கொடுக்கலான்னு சொல்லி. வா மீனு, உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சொன்ன மாதிரியே கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன். பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு உன் பையனுக்கும் உனக்கும் சேர்த்து பிரியாணி எடுத்துகிட்டு போயிரு. மீனுக்குருவி பிரியாணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் குழந்தை கொடுத்து 2 பேரும் சாப்பிட்டாங்க. கழுகக்கா பையனுக்கு நாளைக்கு பிறந்த நாள் போல கேக் வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா, எனக்கும் கேக் வேணும்மா. கேக் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குமா. எனக்கு கேக் வாங்கி தாங்கம்மா. உனக்கும் பிறந்த நாள் வரட்டும்டா, அப்போ நான் கேக் வாங்கி தரேன். ஏங்க ஏங்க, எனக்கும் கேக் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. எப்படியாவது கேக்கு திருடிட்டு வரீங்களா? என்னது, கழுகக்கா வீட்டை கேக்க திருடணுமா? பார்க்குறேன். மீனுக்குருவி வீட்டுக்கு கழுகக்கா வந்தாங்க. நீ தானே மீனுக்குருவிக்கு கேக் பண்ணி கொடுத்தது? கேக் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி என்னோட பொண்ணுக்கும் கேக் வேணும். 1 கிலோவுக்கு ஸ்ட்ராபெரி கேக் ரெடி பண்ணி கொடுத்துரு. 345 நம்பர் வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுத்துரு, சரியா? இவங்க பேசுறதெல்லாம் காக விட்டு கேட்டுட்டு இருந்தது. மீனுக்குருவி காலையில் எழுந்திரிச்சு ஸ்ட்ராபெரி கேக் ரெடி பண்ணிருச்சு. ரெடி பண்ணி டெலிவரி பண்ணுறதுக்காண்டி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருச்சு. இந்த திருட்டு காகங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு மேலே 345 நம்பர் வீடுன்னு எழுதிட்டாங்க. மீனுக்குருவிக்கு அது தெரியாமல் கொண்டு போய் காகத்துக்கிட்ட டெலிவரி கொடுத்துருச்சு. காகமும் அதை வாங்கிருச்சு. வாங்கி குடும்பமாக உட்காந்து அந்த கேக்கை ஃபுல்லாக வெட்டுன்னு வெட்டு கட்டிட்டாங்க. கேக் வரும்னு கழுகக்காவும் கழுகக்காவோட பொண்ணும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் கேக் வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகியும் கேக் வரல. நான் போய் அந்த குருவியை என்னன்னு கேட்குறேன். இவ்வளோ நேரம் ஆகி இன்னுமா கேக் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி பறந்து போச்சு. நான் கழுகுன்னு உனக்கு தெரியல, என்னை பற்றி உனக்கு பயம் விட்டு போச்சா? ஏன் இன்னும் நீ கேக் கொண்டு வரல? நான் காலையிலே கொண்டு போய் கொடுத்துட்டேன் கழுகுக்கா, 345 நம்பர் வீட்டில். கழுகுக்கு குருவிக்கு ஒன்றுமே புரியல. 2 பேரும் பறந்து போனாங்க. கேக் சாப்பிட்ற ஆசையில் காகங்கள் அந்த போர்டை கழட்டாமல் விட்டுட்டாங்க. மீனுக்குருவி கதவை தட்டி வெளியே கூப்பிட்டுச்சு. வீட்டுக்குள்ளே இருந்து காகம் வெளியே வந்தது. என்கிட்டே உன்னோட திருட்டு வேலையை நீ காட்டிட்டியா? உன்னை உயிரோட நான் விட மாட்டேன். அக்கா அக்கா, கழுகக்கா, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க அக்கா. அக்கா அக்கா, என் குழந்தை ஆசைப்பட்டு கேட்டான், என்னை விட்டுருங்க. கழுகு கோபம் வந்து காகத்தை போட்டு அடி அடின்னு அடிச்சுது. ஐயையோ, என்னை விட்டுருங்க, இனிமேல் இந்த மாதிரி நான் வேலை பண்ண மாட்டேன், ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி காகம் அழுதுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.